உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக, உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆழ்ந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருகில் இருப்போருக்கும் அமைதி என்கிறார் ஆண்டவர், அவர்களை நலமடையச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். கடவுள் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் அமைதியை கொடுக்கின்றார். இவருக்கு தான் கொடுப்பேன் என்றோ அவருக்கு தான் கொடுப்பேன் என்றோ, செல்வர் என்றோ ஏழை என்றோ, படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ, அரியணையில் இருப்பவரோ என்றோ அல்லது இல்லாதவர் என்றோ ஆள் பார்த்து இந்த அமைதியை கொடுப்பதில்லை. மாறாக தன்னை தேடுகின்ற ஒவ்வொருவருக்கும், தன்னிலே சங்கமிக்கின்ற அனைவருக்கும் இந்த அமைதியை அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இறைவன் கொடுக்கின்ற சமாதானத்தை நிறைவாக அனுபவிக்க இந்த திருப்பலியின் வழியாக வரம் கேட்டு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 14, இறை சொற்றொடர்கள் 19 முதல் 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இகோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர்கள் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் திருபைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தியை அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இகோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி
நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கியிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம்மை உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் என் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமைதி ஒவ்வொரு மனிதரும் விரும்புவது. அமைதி ஒவ்வொரு மனிதனும் தேடிச் செல்வது. அமைதி எங்காவது கிடைக்காதா என்று இந்த பரபரப்பான உலகத்திலே, இந்த தொற்று பரவி கொண்டிருக்கின்ற காலத்திலே ஒவ்வொரு மனிதனும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான். எங்கு சென்றால் கிடைக்குமா, அங்கு சென்றால் கிடைக்குமா என்று நேரத்தை ஒவ்வொரு நாளும்
வீணடித்து கொண்டிருக்கின்றான். அமைதியை தேடாத மனிதர்களும் இருக்க முடியாது. இந்த அமைதி என்றால் என்ன? சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் அதை அமைதியாக நாம் புரிந்து கொள்கின்றோம். நாடுகளுக்கிடையே அல்லது உறவுகளுக்கிடையே அல்லது நம்முடைய குடும்பத்தாருக்கிடையே எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லை என்றால் அதை அமைதியாக எடுத்துக்கொள்கின்றோம். இன்னும் சிலர் என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் கவலைகள் இல்லை என்றால், வேதனைகள் வெறுப்புகள் இல்லை என்றால், தொல்லைகள் தொந்தரவுகள் இல்லை என்றால், அப்படி இல்லாத வாழ்க்கை எனக்கு அமைதியானது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் உலகம் தருகின்ற அமைதியாக இருக்கின்ற பொழுது இறுதியிலே இவையெல்லாம் நம்மை ஏமாற்றிவிடும். கவலைகள் கண்ணீர்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. துன்பங்கள் துயரங்கள் இல்லாத நாட்கள் கிடையாது. அப்படி என்றால் கடவுள் தருகின்ற உண்மையான அமைதி எது? அமைதி என்றால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை சிந்திப்பதற்காக உங்களை அழைக்கின்றேன். புனித அகுஸ்தினார் உண்மையான அமைதி எது என்று 3 விதமான பதில்களை நமக்கு சொல்லுகின்றார். முதலாவதாக செரனிட்டி ஆஃப் த மைண்ட், மனதினுடைய அமைதி. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய சோகங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே ஒப்படைத்துவிட்டு, கடவுளே நீர் என்னை ஆளுகை செய்யும், ஆண்டவரே நீரே என்னை வழிநடத்தும் என்று அவரிடத்திலே முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து பிறக்கின்றது தான் இந்த மன அமைதி. விவிலியத்திலே தோபித்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே இப்போது உன் விருப்பப்படி என்னை வழி நடத்தும் என்று தன்னை முழுமையாக கடவுள் கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுகின்றார். அவர் படுகின்ற பட்ட அந்த வேதனைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறுகின்றன. அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையையும் அப்படித்தான். எப்படி இந்த அசாதாரண சூழ்நிலையை ஏற்றுக்கொள்வது? உலகம் தவறாக பேசுமே, கஷ்டங்களும் எதிர்ப்புகளும் நமக்கு நிறைய எழும்புமே என்று ஒரு தருணமும் அன்னை மரியாள் யோசிக்கவில்லை. ஆண்டவரே இதோ நான் உனது அடிமை என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கடவுள் கையிலே விட்டுவிடுகின்றார். எனவேதான் கடவுள் மிக அற்புதமாக அருமையாக அவருடைய வாழ்க்கையை வழிநடத்துவதை பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கை அமைதியாக, புயல்களுக்கு மத்தியிலுமாக அல்லது பள்ளங்களுக்கு மேடு பள்ளங்களுக்கு மத்தியிலுமாக, கஷ்டங்களுக்கு மத்தியிலுமாக மிக அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அமைதி இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் அகுஸ்தினார் இவ்வாறாக தான் சொல்வார், சிம்பிளிசிட்டி ஆஃப் த ஹார்ட், எளிமையான இதயம். இவை எனக்கு போதும் என்று இருப்பதிலே திருப்தி கொள்கின்ற எந்த ஒரு மனிதனும் அடைகின்ற அந்த உள் சந்தோஷம்தான் அந்த எளிமையான உள்ளம். அந்த உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடியது அமைதி. அந்த அமைதியை யாராலும் எடுத்துவிட முடியாது என்று மிக அழகாக சொல்லுவார். திருமுழுக்கு யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் கொடுத்த அந்த அளப்பரிய கொடை போதும் என்று நினைத்தார். கடவுள் தன்னை இதோ மெசியாவினுடைய முன்னோடியாக அனுப்பியிருக்கின்றார், அந்த நிலை எனக்கு போதும் என்று அவர் உணர்ந்ததனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வளர வேண்டும், தான் குறைய வேண்டும் என்று அவர் அழகான வார்த்தைகளை உதிக்கின்றார். அந்த எளிய உள்ளம், தாழ்ச்சியின் உள்ளம்தான் அமைதியாக இருக்கின்றது. மூன்றாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் ட்ராங்குலிட்டி ஆஃப் த சோல், ஆத்மாவினுடைய அமைதி என்று புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்லுவார். எந்த ஒரு மனிதன் கடவுளுக்கு எதிராக செய்த எல்லா விதமான பாவங்களுக்காக, கடவுளுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்களுக்காக கடவுளோடு ஒப்புரவாகி கொள்கின்றானோ, ஆண்டவரே நான் செய்வதறியாது செய்துவிட்டேன்,
இப்படி இந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன், எனவே என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் போக்கி என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் இதோ உம்மோடு ஒப்புரவாகிறேன் என்று எந்த ஒரு மனிதன் சொல்லுகின்றானோ அந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடியது மிக அழகான அமைதியாக இருக்கும் என்று புனித அகஸ்தினார் சொல்வார். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இத்தகைய அமைதியை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு செல்கின்றார். இதோ தந்தையிடம் செல்லக்கூடிய நேரம் வந்து விடுகின்றது. இந்த சீடர்கள் பயத்தினாலே அச்சத்தினாலே ஆட்கொண்டுகின்றார்கள், அவர்கள் தவித்து போகின்றார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, இதோ நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், என்னுடைய அமைதியை நான் அனுபவித்த அந்த அமைதியை நான் உங்களுக்கும் விட்டு செல்கின்றேன். உங்களுக்கு எத்தகைய சூழல் வந்தாலும் சரி, நீங்கள் கடவுளுடைய கரத்திலே உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். நீங்கள் ஆவியானுடைய வழிநடத்திலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை எத்தகைய போராட்டங்களாக இருந்தாலும் அமைதியாக சென்று கொண்டிருக்கும். அதே போன்று எந்த ஒரு மனிதரிடத்திலும் பகைமை பாராட்டுதீர்கள், வெறுப்பை விதைக்காதீர்கள், அவர்களோடு ஒப்புரவாகி செல்லுங்கள். நான் கொடுக்கின்ற அந்த அமைதியானது உங்களிடத்திலே என்றும் நிலைத்திருக்கும். இந்த உலகமானது இத்தகைய அமைதியை உங்களுக்கு கொடுக்க இயலாது என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் நிச்சயமாக வரும், கவலைகள் கண்ணீர்கள் எதிர்கொண்டு வரும். அதே போன்று எல்லா விதமான போராட்டங்களும் நம்மை நெருக்கி நம்மை அமிழ்த்த பார்க்கும். இருந்த பொழுதிலும் நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் கடவுளிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். கடவுளிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மை வழிநடத்துவார். எதை கண்டும் நாம் அஞ்ச தேவையில்லை. இதோ இந்த காலகட்டத்திலே நாமும் நம்மை முழுமையாக கடவுளிடத்திலே ஒப்பு கொடுப்போம். இருக்கிறது போதும் என்று நாம் அமைதி கொள்வோம், திருப்தி கொள்வோம். அதே போன்று கடவுளோடும் சகோதர சகோதரிகளோடும் ஒப்புரவு பாராட்டுவோம், சமாதானம் செய்து கொள்வோம். நிச்சயமாக எல்லா விதமான சூழலையும் எதிர்கொள்வதற்கான அந்த உள்ள அமைதியை, இறை அமைதியை நமக்கும் கடவுள் நிறைவாக கொடுப்பார். திருப்பாடல்கள் 85:8 வசனத்திலே வாசிப்போம். ஆண்டவர் உரைப்பதை, இறைவனாகிய ஆண்டவர் உரைப்பதை நான் கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் அடியாருக்கு இறைவன் நிறைவாழ்வை அளிப்பார், அவர்கள் மடமைக்கு திரும்பி செல்லலாகாது என்று மிக அழகாக திருப்பாடல்கள் ஆசிரியர் சொல்வார். இதோ நாம் அனைவரும் இறைவனுடைய உரையை கேட்போம், இறைவன் சொல்லுவதை கேட்போம். நிச்சயமாக நமக்கும் நிறைவாழ்வையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் நிரம்ப தருவார். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பழியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு